சிவபாத விரதையார் சிறிது நேரத்தில் தம் கடமைகளை முடித்துக்கொண்டு கரையேறினார். அவர் வாயெல்லாம் பால் இருப்பதைக் கண்டு, நீ எவன் பாலடா உண்டாய் என்று வெகுண்டார். எச்சில் மயங்க, உனக்கு இப்பாலை கொடுத்தவன் யார்? காட்டு என்று சிறுகோல் கொண்டு ஓச்சினார். அப்போது ஞானசம்பந்தர் கண்களில் ஆனந்த அறிவு பெருக தன் கைவிரலால் சுட்டி தன் முன் காட்சி தரும் அம்மையப்பனை பார்த்து, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலைப் பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என்று 10 பாடல்களை பாடி இறைவன் தன்னை ஏன் படைத்தான், எதற்கு படைத்தான் என்பதையும் அப்பாடல்களில் 10 பாடல்களில் கூறிவிட்டார். அதாவது சமண பௌத்த சழக்குகளை ஒழித்து சைவ நெறி நிலைநாட்டவே சிவன் என்னை படைத்தான் என்று கூறுகிறார். அந்த பாடல்களில் கூறிவிடுகிறார்.